ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, நம்ம பைக் எடுத்துகிட்டு நம்ம ஒர்க்குக்கு சென்னைக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம பைக் எடுத்துகிட்டு போகிறோம். அதுவும் நைட் ரைடு தான். சென்னை வரைக்கும் போகிறதுனால அப்படியே ஒரு விலாகம் எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். கேமராவோட கிளாரிட்டி எப்படி இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கோப்ரோ ஹீரோ 10 தான் எடுத்துகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகிற வழியில் எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். நம்ம சென்னை வரைக்கும் போகிறோம். நடுவில் என்னென்ன வருது என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு விலாகில் காட்டுறேன். இது வரைக்கும் நான் நம்மளோட சேனலில் நைட் ரைட் வீடியோ எதுவும் நான் போட்டது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ போடுறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே கைஸ், நம்ம ஒர்க்குக்கு போயிட்டு நம்ம திரும்ப நம்ம சொந்த ஊருக்கு வர்றதுக்கு எத்தனை மாதம் ஆகுதுன்னு தெரியல. அங்கே செட் ஆனால் அங்கேயே இருந்துருவேன், இல்லைன்னா நான் உடனே வந்துடுவேன். ரூமெல்லாம் ஆல்ரெடி எடுத்துட்டேன், அங்கே தான் போய் இருக்க போகிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். இந்த பிளேஸ் நல்லா இருக்குங்க. எங்கள் ஊர் தள்ளி 10 கிலோமீட்டர் தள்ளி வந்து தான் நான் இதை ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து பர்கூர், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் பர்கூர் வந்து. நம்ம இப்போ கிருஷ்ணகிரிலேருந்து சென்னைக்கு தான் போக போகிறோம். அதுவும் சென்னைக்கு முன்னாடி இந்த பேரம்பாக்கம் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் நம்மளோட லொக்கேஷன், அங்கே தான் இருக்குது நம்ம ரூமு. அவங்களுக்கு எல்லாமே நான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு விலாகில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு நான் நைட்லேயே எப்படி சொல்கிறது, ஒரே பேட்ரி தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த பேட்டரியிலே நான் பேரம்பாக்கம் போகிற வரைக்கும் இதில் சார்ஜர் இருந்தால் விலாகை போட்டுடுறேன். அப்படி சார்ஜர் காலி அடித்தேன்னா வீடியோ வந்து பாதிலேயே நின்றுடும். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் உங்களுக்கு மார்னிங் வந்து விலாக் கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, வாங்க நான் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். சில கதைகள் பார்க்க பயமாக இருக்கும், சில கதைகள் கேட்க பயமாக இருக்கும், சில கதைகளை நினைச்சாலே பயமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், கிளம்பிட்டோம். போயிட்டு எங்கேயாச்சும் பெட்ரோல் பங்க் இல்லைன்னா சென்டரில் தில்ல விட்டுற போகுது நம்ம வண்டி. $500 போங்க. ஸ்கேனர் ரெடிவா? ஆயிடுச்சு. பைக்குக்கு $500 தான் பெட்ரோல் ஊற்றுறோம். ஆல்ரெடி ஒரு $100 நான் ஊற்றிருந்தேன். 22 கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இப்போது 230 கிலோமீட்டர் இன்னும் போகும்னு சொல்லுது. $500 ஊற்றிருக்கேன். நம்மளோட பைக்கு நார்மலாகவே 40 வருதுங்க மைலேஜ். நார்மலாக நம்ம லோக்கலில் யூஸ் பண்ணாலே 40 வருது.
ஐஏஎஸில் எவ்வளோ வருதுன்னு தெரியல. அப்படியே என்னால் முடிஞ்சால் எவ்வளோ மைலேஜ் வருதுன்ட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். கடைசியாக போய் சேர்ந்ததுக்கப்புறம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுப்பேன். ஃபுல்லெல்லாம் எடுக்க மாட்டேன். ஃபுல்லெல்லாம் எடுக்கிறதுக்கு பேட்ரி இல்லை. நான் அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, வாணியம்பாடியில் ஒரு 5 மினிட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலூரில் அந்த மாதிரி ஒரு ஊரில் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோவை நான் எடுத்து போடுறேன். சரிங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் அந்த ஊரில் இருந்தீங்களன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் ஊரை வந்து நான் முழுசாக எடுத்து போடலன்ட்டு. சரிங்களா? அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பேட்டரி வாங்கிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஊர் எல்லா ஊருக்கும் நான் வரேன். வந்துட்டு எல்லா ஏரியாவும் கவர் பண்ணுறேன். சரிங்களா? தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே கைஸ், நம்ம அப்படியே லாபில் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். வாணியம்பாடி டோல்கேட். ரோடு நல்லா இருக்குங்க, போட்டுக்கிறாங்க. கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன்.
டிராஃபிக் தாங்க. ஏன்னா இங்கே பாலம் கட்டிட்டு இருக்காங்க, அதனால தான் டிராஃபிக். பாலம் கட்டிட்டு இருக்காங்கன்னா ஆம்பூரில் டிராஃபிக்கே இருக்காது. இல்லை, ஆம்பூரும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. வந்திருக்கேன், நிறைய டைம் வந்திருக்கேன். அங்கே வாணியம்படியில் சொன்னது தான் அதே மாதிரி தான். நம்ம ஆம்பூர் ஃப்ரெண்ட்ஸும் யாராவது சொன்னீங்கன்னா நம்ம சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. சரிங்களா? கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் guys, அது மட்டும் போதும். கிருஷ்ணகிரிலேருந்து 1 ஹவரில் வந்துட்டேன், ஆம்பூருக்கு வந்துட்டேன். காவல்துறை இருக்குங்களா, பாலம் கட்டிட்டு இருக்காங்க. பாலம் கட்டிட்டு போனாங்க ஃப்ரீயாகும். பெஸ்ட்டுங்க, இங்கே ஃபுல்லாகவே பெஸ்ட்டு தான். பாலம் கட்டுறதுனால பெஸ்ட்டாக என்னன்னு தெரியல, ஆனால் அதனால தான் இருக்கும். ஃபுல்லாக எப்பவுமே பெஸ்ட்டு தாங்க. இந்த இடத்துல ஹெல்மெட் போடாமல் வந்தீங்களன்னா பவுட்ரு அடிச்சுட்டு தான் போவீங்க உங்கள் பேருக்கு. இப்போது அந்த மைக்கு அடாப்டர் ஒர்க் ஆகலன்ட்டு அப்படியே நார்மல் கோப்ரோவில் வாய்ஸ் வரல, அதில் தான் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். கோப்ரோவில் என்ன வாய்ஸ் வருதோ அதுதான் நான் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். என் வாய்ஸை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டு தான் பேசிட்டு போயிட்டு இருக்கேன். அது வாய்ஸ் உங்களுக்கு க்ளீனாக கேட்குறது இல்லைன்னு எனக்கு தெரியல, பட் இருந்தாலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ புது மைக் அடாப்டர் வாங்கினதும் நான் உங்களுக்கு வாய்ஸ் கிளாரிட்டியாக நான் எடுத்து போடுறேன் வீடியோ. சரிங்களா? எல்லாமே காசு தாங்க, காசு பற்றாக்குறை. என்ன பண்ணுறது, காசு இருந்திருந்தால் எல்லாமே வாங்கியிருப்பேன். நாங்கள் சினிமா தியேட்டர் அது. ஆமாங்க, ஏதோ மூவி ஓடிக்கிட்டு எல்லாம் பார்த்துட்டு வெளியே போகிறாங்க. ஆமாம், 9:19 ஆகுது. இந்த ஷோ முடிஞ்சிட்டுருக்கோம். இப்போ லாஸ்ட் ஷோ தாங்க, சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நேற்று நான் மூவிக்கு போயிருந்தேன். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி யாராச்சும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம இன்ஸ்டாவில் போய் பாருங்கள். நேற்று வந்து ட்ராகன் மூவிக்கு போயிருந்தோம். செம்ம ஃபன்னுங்க, ஃப்ரெண்ட்ஸு கூட போயிருந்தேன். செம்ம ஃபன், நல்லா இருந்துச்சு. கிருஷ்ணகிரியில் சாந்தி தேட்டருக்கு தான் பார்த்தேன். அது ஃபேவரட் தேட்டருன்னா அது சாந்தி தேட்டர் தான். ஃபஸ்ட்டு கிருஷ்ணகிரியில் அப்சா தேட்டர் இருந்துச்சுங்க, அது வந்து இப்போ 1 இயராக மூடிட்டாங்க, என்னன்னு தெரியல. அது சவுண்டு செம்மையாக இருக்குங்க அந்த தேட்டரில். நம்ம கிருஷ்ணகிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம அப்சா தேட்டர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போது எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த தேட்டர் இருக்குது. எப்போ அந்த ஜிஹெச்கிட்ட போனாலையும் அந்த பாய் சைஸ் முன்னாடி போனாலையும் அந்த தேட்டர் பார்க்காம நான் போகவே மாட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தேட்டர்னால் அதுவும் அதுக்கப்புறம் காந்தி தேட்டர் மட்டும்தான். நான் வந்து 2017 மெர்சல் படம்லாம் அதிலெல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். பெரிய மூவி எல்லாமே. அது எனக்குன்னு வருவீங்களா? யாரா நீங்கள் பார்த்துட்டு வரீங்களா? ஆம்பூரில் இந்த விளாக் போதும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அடுத்தது வந்து வேலூரில் எடுத்து போகிறேன். சரிங்களா? சார்ஜர் இல்லை காய்ஸ், அதனால தான். இல்லைன்னா நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடுவேன். ஓகே வாங்க, நான் வேலூரில் போய் கண்டினியூ பண்ணுறேன். வேலூருக்கு நான் டோல்கேட் பேரத்தில் அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ரைடோட செகண்ட் டோல்கேட் இது. வேலூருக்கு முன்னாடி வர டோல்கேட்டுங்க அது. இந்த ஊர் பேர் தெரியல எனக்கு. யாராச்சும் இந்த ஊரில் இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ஊர் என்ன ஊருன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். எங்களுக்கு வேலூர் இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் வரும். அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நான் வேலூரில் போய் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அந்த டோல்கேட் இருந்தால் நான் கேமரா ஆன் பண்ணேன். இப்போவே வந்துருச்சு சார்ஜரு. பாதி தான் இருக்குது, இன்னும் பாதி வச்சுட்டு நம்ம இன்னும் சேரம்பக்கம் வரைக்கும் போகணும். ஓகேங்களா? நாங்கள் உங்களுக்கு வேலூருக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன்.
ரூமில் தூங்க தான் போகிறோம். ரூமில் தூங்கிட்டு மார்னிங் ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் படுத்துட்டு போகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையாகவே போகலாம். பொறுமையாகவே போயிட்டு இடம் போடலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் சாப்பிட்டு பொறுமையாக போடா அப்படின்னு சொல்லி இறங்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுவும் இல்லாமல் நைட் டைமில் வேறு எங்கள் வீட்டில் வேறு என்னை அனுப்பவே இல்லை. போகாத மார்னிங் போ, இருட்டில் எதுக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாளைக்கு வந்து 26 இல்லைங்களா, நாளைக்கு வந்து எதுக்கு வர சொல்லியிருக்காங்க. நான் பேசிட்டு வந்த இடத்துல அதனால தாங்க நைட்டாக போயிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஏன் பகல்லே போகல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட்டு பகலில் சோம்பேறி கடலாம் படித்து தூக்கிட்டேங்க. நான் வந்து மத்தியானமே கிளம்பிடலாம் அப்படின்னு தான் இருந்தேன். மத்தியானம் கிளம்பிடலான்னு இருந்தேன்னா சின்ன நேரம் ஒரு 5 நிமிஷம் படுத்து தூங்கலாம் அப்படின்ட்டு ஹேப்பன் பண்ணிட்டு வந்தேன். சரி படுத்து தூங்கலான்ட்டு சொல்லிட்டு படுத்தேன். குளிச்சு பார்த்தா 4 மணி ஆகுதுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஒரு திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு வீட்டில் எல்லாம் அரைச்சிட்டு சொல்லிட்டு வரைக்கும் 8 o'clock ஆகிடுச்சு. 8 மணி ஆகிடுச்சு. 8 மணிக்கு அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டேங்க. இப்போ 10 மணி. வேறு பார்க்க 2 ஹவர்ஸில் போயிடுவாங்க. 2 hours தான். மதியானம் போயிட்டுருக்கேன். போகவே போகலாங்க. என்ன அர்த்தத்து இல்லை. நான் போயிட்டு ஒன்றும் மார்னிங் வந்து ஃப்ளைட் வந்து பிடிக்க போகிறதில்லை. ஒரு நல்லா இருக்குது. இந்த பைக்கில் ரைட் பண்ணுறது நல்லா இருக்குது. கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் நான் மத்தியானம் தூக்கம் வரல. அதனால இப்போ பைக் ரைட் போயிட்டு இருக்கேன். அதுதான் தூக்கம் வரல. அதுக்கிட்ட உங்கள் ஊரை வந்து நான் நினைச்சுக்காதீங்க. அதுக்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிட பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஓகே வாங்க. நான் வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு நாலு இன்னும் பார்க்குற வரைக்கும் போக வேண்டியிருக்கு. அதனால் உங்களுக்கு பிட்டாக எடுத்து போடுறேன். சரிங்களா? வேலூர் பாய்ஸ் உங்களுக்கெல்லாம் டாட்டா சொல்லிக்கிறேன். வேலூர் டாட்டா போகிறேன். நெக்ஸ்ட் டோல்கேட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதான் பேரம்பாக்கம் தாங்க. சரிங்களா? மூணாவது டோல்கேட்டுங்க. இதுதான் லாஸ்ட் டோல்கேட்டு. அதுக்கப்புறம் ஊரெல்லாம் தாண்டி ஓச்சேரின்னு ஒரு ஊர் வரும்.
சொல்கிறது உங்களுக்கு தப்பாக ஏதாச்சும் காதில் விழுந்தால் அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஊர் பேர் அதுதான், ஓச்சேரி. ஏதோ ஓச்சேரியா ஏதோ இல்லை, அதுதான் சம்திங் அதுதான் நினைக்கிறேன். அதுதான் அந்த ஊருக்கிட்ட நம்ம லெஃப்ட் எடுத்து நம்ம உள்ளே போடுங்க. அதுக்கப்புறம் அந்த காஞ்சிபுரத்தும் திருப்பதி ஹைவே இருக்குங்கள்ல, அந்த ஹைவேயில் போய்ட்டு ஜெயிட் ஆகணும். அதில் போய்ட்டு இங்கே 10 கிலோமீட்டர்ஸ் போனால் பேரம்பாக்கத்துக்கு ரைட் பண்ணுறாங்க. அதில் தான் போகணும். வாங்க நான் உங்களுக்கு ஆசை. உட்கார முடியுங்களா? உட்காருங்க. கொஞ்சம் பிடிச்சிங்க. பிடிச்சிக்கோங்க. சைடு போகிறது. போகலாங்களா? கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. எங்கே போகணும்? எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள். நான் இது பேரம்பாக்கம் போகிறேன். புரியல. நான் கிருஷ்ணகிரிலேருந்து வரேன். கிருஷ்ணகிரி. அதில் எனக்கு தெரியும், வந்திருக்கேன். வந்திருக்கேன் தெரியும், ஊர் பேர் தான் தெரியாது. அப்படிங்களா? ஒர்க் பண்ணுறேன். சென்னையில் தான், பூந்தமல்லி.
ஆ சரி ஓகே ப்ரோ. ஆ சரி ஓகே. சார் பேரம்பாக்கம் போகிறேன் சார். கிருஷ்ணகிரிலேருந்து வரேன் சார். ஹெல்மெட் கேட்குறீங்களா சார்? ஆ ஓகே சார். லைசன்ஸ் இருக்கா சார்? இருக்குது சார். சார் இந்த ஃபோட்டோ சார் பக்கெட் செக் பண்ணுறேன் சார். வாங்க சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சார். முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதான் யாருங்க கேமரா எவ்வளோ அது? கேமரா 40,000 சார். 40,000 இல்லை சார். நீ அது பரவாயில்ல, நீ ஒன்று எடுத்துக்கோ. எங்கே போய் வரீங்க நீங்கள்? ஏழை உடம்பு போது எடுத்து தம்பி தம்பி என்ன சரிங்க சார். பார்த்து வண்டி புக்கு கூட. பத்திரமா வச்சிங்கன்னா சரி. சொந்த ஊரா கிருஷ்ணகிரியா? ஆமாம் சார். கிருஷ்ணகிரி பக்கம் மகராஜி கடை. ஏமா கிருஷ்ணகிரி பக்கம் மகராஜி கடை சார். ஸ்டாப் பேர் ஊர் பேர். ஆமாம் மகாராஜா மகராஜி கடை சார். மகாராஜா கடை. ஆமாம் ஊர் பேர் எதுவும் என்னது கிளம்புனா சார். என்னது கிளம்புனா? ஒரு 8 மணிக்கு கிளம்புனேன் சார். காலையிலையா? இல்லை சார், இப்போ 8 மணி நைட்டு ஒரு 8 மணிக்கு கிளம்புனேன் சார். எந்த அளவுக்கு நீ வேகமாக வந்துருப்பாரு? சார் இல்லை சார், ஒரு 70க்குள்ளே தான் சார் வந்தேன். ஸ்பீடெல்லாம் வரல சார். சரி, போயிட்டு பொறுமையாக போயிட்டு வரனா? ஓகே சார். 4 மணி நேரம் வரும். கேமரா ஆன் பண்ணி வச்சிருந்தேன்பா. சார் கேமரா ஆன் பண்ணி ஒரு என்ன விலாக் எடுக்கிறேன் சார். ஆக்சுவலாக நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அதனால் அப்படியே விலாக் பண்ணிகிட்டே வந்தேன். சரி சரி, பார்த்து பொறுமையாக போ. ஆ சரி ஓகே சார். தேங்க்ஸ் சார். ஆ ஓகே சார். தேங்க்ஸ். இல்லைங்க, நைட் டைமில் போலீஸ் வந்து கலந்துட்டாங்க. என்கிட்ட எல்லாம் கேட்டாங்க, என்கிட்ட இருக்கு. பட் இருந்தாங்க எடுத்து காட்டினேன். சரிப்பா நீ போயிட்டு வா, அதை பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்கொயரி பண்ணுறது கரெக்ட் தாங்க. எங்கேருந்து வந்துருக்கு என்ன ஏது அப்படின்னு கேட்பாங்க. கேட்கறது கரெக்ட் தான். நம்ம அவங்க கேட்கறதுக்கு நம்ம பதில் சொல்லுங்க பண்ண மாட்டாங்க. இதுவும் பண்ண மாட்டாங்க. இல்லை அவங்க நம்மளாமே சராசரி மனுஷங்க தாங்க. அவங்க இவ்வளோ நேரத்துக்கு கஷ்டப்பட்டு நின்றுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்பவும் இதுதாங்க, பெரிய இதுதாங்க. இல்லை அவங்க வேலைக்கு வந்து அவங்க உண்மையாக இருக்காங்க. அவங்க நினைச்சுன்னா அவங்க போய் எதாவது படுத்து தூங்கி இருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க டியூட்டி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. 11 மணிக்கு நின்றுட்டு இருக்காங்க. செக் பண்ணுறது வந்து அவங்க வந்து எப்படி சொல்கிறது, நல்லது தாங்க. இப்போது நானாக இதுக்கு என்கிட்ட எல்லாமே இருக்குது. என்னோடய லைசன்ஸ் நல்ல பஸ்ஸு நான் வாங்கியிருக்கேன். நான் ப்ரூஃப் காட்டினேன், எல்லாமே காட்டினேன். என்னை விட்டுட்டாங்க. அது இன்னும் சில பேர் இருக்காங்க, பைக்கு திருடிட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் கூட்டு போகிறது நிறைய பேர் இருக்காங்க. மோஸ்ட்லி அவங்கெல்லாம் இவ்வளோ நேரத்துக்கு தான் வருவாங்க. அதனால தான் அவங்கள பிடிக்கிறதுக்கு தான் நிறுத்திருக்காங்க. அதுதான். ஓகே கைஸ், நாம் இப்போ போயிடலாம். இந்த வழி நேரம் போன வந்து திருப்பதி ஹைவேக்கு போகுங்க. காஞ்சிபுரம் திருப்பதி ஹைவேக்கு போகிறோம். அங்கே போயிடலாம். அங்கே போயிட்டோம்லன்னா அதுக்கப்புறம் பேரம் பார்க்கணும். இங்கே ஒரு காட்டால் குடிக்கலாமா? இதாங்க காஞ்சிபுரம் டு திருப்பதி திருப்பதி போயிட்டு போவோங்க அந்த ரோடு. ஒரு 5 கிலோமீட்டர் போனோம்னா பேரம் பக்கத்தில் ரோடு போகும்.
ஓகே வரோம் அவ்வளோதான் 15 to 20 தான் வரோம் நம்மளுக்கு நேரம் பார்ப்போம் அவ்வளோதான் நம்ம ரூமுக்கு புறத்தை கவுசிட்டு போயிருங்க அவ்வளோதாங்க வந்துட்டோம் ஒரு ஊர் பேர் வரமே அதை மறந்துட்டாங்க வெளியே போனால் ஊர் மறந்துட்டாங்க நல்ல பேர் தான் இருங்க போகிற வழியில் தான் அந்த ஊர் வருது நான் அந்த ஊருக்கு போர்டு இருந்தால் நான் காட்டுறேன் எனக்கு ஆக்சுவலாக எனக்கு பேர் தெரியல ஊர் பேர் தெரியல மறந்துட்டேன் இருங்க நான் அந்த ஊருக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வ்ளாக் கண்டினியூ பண்ணேன் பேரம்பாக்கத்துக்கு முன்னாடி ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி அந்த ஊருக்கு ஊருமே தெரியல இந்த ஊர் இந்த வீடியோவில் பார்க்குறவங்க யாராச்சும் இந்த ஊர் இருந்தால் இது என்ன ஊர் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு சத்தியமாக தெரியல இந்த ஊருக்கெல்லாம் புதுசுங்க அதனால் எனக்கு தெரியல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது என்ன ஊர் அப்படின்ட்டு நான் அன்றைக்கி போர்டு படித்தேங்க நான் மறந்துட்டேன் எல்லாத்தையும் மறந்துட்டேன் நம்ம பேரம்பாக்கம் வந்துட்டோம் ரூம் இங்கே தாங்க பேரம்பாக்கம்னா பேரம்பாக்கத்துக்குள்ளே போயிட்டு கிட்டலாம் வரதில்லை திருச்சி வரும் அந்த கிலோமீட்டர் போனால் நம்ம ரூம் வந்துடும் நான் உங்களுக்கு காலையில் நான் அந்த வெளியே போகும்போது நான் உங்களுக்கு ஆட்டோ எடுத்து போடுறேன் இப்போ வந்து லேட் கோப்ரோவில் வேறு சார்ஜர் வேறு காலி இந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு பெரிய விஷயம் நான் ஒரு சிங்கிள் பேட்டரி வச்சுட்டு அதுதான் அங்கே பேரம்பாக்கம் வந்து வீட்டுக்கு போயிட்டு தான் அந்த வீடியோ நான் என்றைக்கு போஸ்ட் போகிறேன்னு எனக்கே தெரியல ஏன்னா ரொம்ப டயர்டாக வேலை வேலைன்னு அப்படி இருந்துருவேன் பார்க்கலாம் லாங் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் போட்டுருவேன் கூடிய சீக்கிரம் இந்த வீடியோ போட்டு பார்க்குறாங்க ஓகே லவ் யூ கைஸ் யாராச்சும் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போட்டு ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் இந்த பிரிட்ஜி தாங்க இந்த பிரிட்ஜி வழியாக போனால் இந்த பக்கம் நம்ம ரூம் வந்துடுங்க அப்படி போய் சுற்றிட்டு 1 கிலோமீட்டர் சுற்றிட்டு வரணும் இப்படி போனால் 6 கிலோமீட்டரில் போயிடலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த லைக் நம்ம ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே டாடா லவ் யூ கைஸ் பாய்